வணக்கம். பொதுவாக நம்ம பங்குச்சந்தையில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேரால் விருப்பப்படக்கூடிய ஒரு வர்த்தகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஓகே, ஸோ ஒன்று சார் ப்ரீமியம் மட்டும் கட்டினா போதும், குறைஞ்ச முதலீட்டில் நிறைய லாபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு நம்மளையே நம்ம சுயமாக கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்போ இதில் முக்கியமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறதும், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே எக்ஸல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் ஆப்ஷன் ட்ரேடரும் எம்எஸ் எக்ஸலும் அப்படிங்கிற இந்த ஒரு புதிய ஒரு சீரியஸை நம்ம இதுல எடுக்கிறோம். ஓகே, ஒரு புதிய தொடர்ச்சியா நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ எது முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, எம்எஸ் எக்ஸல் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது, அல்லது எம்எஸ் எக்ஸல்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன்ல எத்தனை டைப் இருக்கு, ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். உதாரணமா ஆப்ஷன் அப்படின்னு சொன்னா பேசிக்கா ஆப்ஷன் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கால் ஆப்ஷனை வாங்கலாம். ஓகே, அதுக்கு இன்னொரு பேரு லாங் கால் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். இன்னொருத்தர் கால் ஆப்ஷனை விற்கிறாரு, அதுக்கு பேரு ஷார்ட் கால். ஒருத்தர் புட் ஆப்ஷனை வாங்குறாரு, அதுக்கு பேரு லாங் புட். இன்னொருத்தர் புட் ஆப்ஷனை விற்கிறாரு, அதுக்கு பேரு ஷார்ட் புட். அப்ப இந்த 4 பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு அடிப்படையான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னது? லாங் கால், ஷார்ட் கால், லாங் புட், ஷார்ட் புட். ஓகே, அப்ப இந்த 4க்குமே நம்ம வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும் நமக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, ஓகே, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? நிறைய ஆப்ஷன் வீடியோஸ் பார்க்குறோம், இல்லை ஆப்ஷன்ஸோட புக்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வார்த்தை, அந்த என்ன வார்த்தை அப்படின்னா பே ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ பே ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா பே ஆஃப் அப்படிங்கிறதோட மீனிங் விச் இஸ் நத்திங் பட் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அல்லது எக்ஸ்பெக்டட் லாஸ். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு விசுவலைசேஷன் மூலமா, அதாவது ஒரு சூழ்நிலையை உணர்தல் மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது லாங் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லாங் கால் ஆப்ஷன். அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னது? ஸ்ட்ராட்டஜி லாங் கால். ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம். அப்ப எதோட கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கும் போது அப்ப எதுல அண்டர்லைங் அசெட். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் நிஃப்டி 50 அப்படிங்கிறது அண்டர்லைங் அசெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி லாங் கால். ஸோ கால் ஆப்ஷனை பை பண்றோம், நிஃப்டி 50 கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம். இப்போ நிஃப்டி 50 கால் ஆப்ஷனை பை பண்ண போறோம்னா நமக்கு 2 பிரைஸ் தெரியணும். ஒன்னு ஸ்பாட் பிரைஸும் தெரிஞ்சிருந்தா நல்லது. ஓகே, 2வது ஸ்ட்ரைக் பிரைஸ் தெரியணும். 3வது நம்ம வாங்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு பிரீமியம் எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படிங்கிறதும் தெரியணும். ஆப்வியஸ்லி எக்ஸ்பைரி டேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப நமக்கு இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு தெரியும் போது நமக்கு பிரீமியம் எவ்வளவுங்கிறது தெரியும். பட் கால்குலேஷனை பொறுத்த மட்டும் எக்ஸ்பைரி டேட் நமக்கு தேவையில்லை. ஓகே, சப்போ இந்த 3 விஷயம். உதாரணமா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் 22,500 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எஸ், 22,493 ரூபாய் 55 பைசா அப்படிங்கிறது ஸ்பாட் பிரைஸ். ஓகே, இந்த பிரைஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 22,493.55 இன்றைய நிலவரப்படி. ஓகே, ரைட். 2வது அப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன வாங்க போறோம் நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு. ஓகே, எந்த காலை வாங்குறது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதே அடுத்து இன்னொரு கலை. ஸோ அது நம்மளுடைய சக்சஸுக்கு இன்னும் மீண்டும் வழிவகுக்கும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பத்தி பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளா முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும் அப்படின்னா அப்போ எக்ஸ்சேஞ்ச் என்னென்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆஃபர் பண்றாங்கிறது நமக்கு ஏற்கனவே ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது மூலமா நமக்கு தெரியும். இதுல நமக்கு எக்ஸ்சேஞ்சோட பேசிக் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ், அதோட ஸ்ட்ரைக் இன்டர்வல் எவ்வளவு,
குறைஞ்சபட்சம் அது எவ்வளவு மினிமம் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக் இன்டர்வல். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கக்கூடிய டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைசஸ். அதே நேரத்துல நமக்கு அட் த மணி, இன் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 22,500 கால் ஆப்ஷன் எடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு வந்து 8th March 2024. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 14th March 2024 கான்ட்ராக்ட் வீக்லி ஆப்ஷன். ஸோ வரும் வியாழக்கிழமையுடைய கால் ஆப்ஷனை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 22,500 கால் ஆப்ஷன் ₹115 எல்டிபி. சப்போ என்னோட ஸ்ட்ரைக் பிரைஸ் 22,500, என்னுடைய பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ₹115. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்? ஸோ நிஃப்டி கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹22,493.55. ஒருவேளை 22,500 கால் ஆப்ஷன் இப்ப நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதுதான் லாங் கால். நம்ம எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டியது இருக்கும்? ₹115 கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒருவேளை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுக்கு பே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஒரு எக்ஸல்ல நம்ம கால்குலேட் பண்றது, ஸோ தட் நமக்கு வந்து எப்ப வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த லாபம், எதிர்பார்க்கிற லாபம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிறத கால்குலேஷனை 2 வகையா பார்க்கலாம் பொதுவா. ஸோ 2 வகையா அப்படின்னா, ஒன்னு நான் கான்ட்ராக்டை வாங்குவேன், கடைசி வரைக்கும் வச்சிருப்பேன், எக்ஸ்பைரி டே வரைக்கும் வச்சிருந்து கடைசி நாள்ல எவ்வளவு லாபம் வருதோ எவ்வளவு நஷ்டம் வருதோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப சினாரியோ 1 என்னது? எக்ஸ்பைரி டே வரைக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. 2வது சினாரியோ, இல்ல எக்ஸ்பைரி டே வரைக்கும் வச்சிருக்க மாட்டேன், நான் இன்ட்ராடேலயே வாங்கி வித்துருவேன் அல்லது இன்னைக்கு இல்ல 2 நாளைக்குள்ள வித்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள நம்ம விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப பிஃபோர் எக்ஸ்பைரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கால்குலேஷன் தனியா பண்ணணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வச்சிருந்தா, ஏன் நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னா, ஏன் இதை நம்ம வந்து எக்ஸ்பைரி டே வரைக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு அந்த உரிமை, அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுனால இருக்கக்கூடிய உரிமை அந்த தேதி வரைக்கும் நமக்கு இருக்கு. அப்ப அதிகபட்சம் வச்சிருந்தா நம்ம அது வரைக்கும் வச்சிருப்போம். அப்போ அது வரைக்கும் வச்சிருந்தா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு நஷ்டம் கிடைக்குங்கிறத முதல் சினாரியோவாகும். 2வது சினாரியோவை பிஃபோர் எக்ஸ்பைரிங்கிறத எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பின்னாடி வரக்கூடிய வீடியோ, அதாவது ஆப்ஷன் கால்குலேட்டர் பிரைசிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன வேணும்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, அப்போ முதல்ல பார்க்கக்கூடிய லாங் கால், ஷார்ட் கால், லாங் புட், ஷார்ட் புட், இந்த 4 ஸ்ட்ராட்டஜிக்குமே நம்ம பார்க்கக்கூடியது ஆப்ஷன் நம்ம வாங்குறோம், கடைசி நாள் வரைக்கும் வச்சிருந்தா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேசிக் கால்குலேஷன். அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? கடைசி நாள்ல நிஃப்டி எவ்வளவு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்ப அதுதான் வந்து ஸ்பாட் பிரைஸ் ஆன் எக்ஸ்பைரி டே. கடைசி நாள் நம்ம அண்டர்லைங் அசட்டோட ஸ்பாட் பிரைஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஒரு முதல்ல ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணணும். எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒண்ணு இப்ப நம்ம வாங்கின அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கலாம், ஓகே 22,500. அப்படி இல்லை அப்படின்னா அதை விட ஒரு ₹100 அதிகமா இருக்கலாம், ₹100 கொஞ்சம் கொஞ்சமா கூடலாம், 22,600. ஓகே, ஸோ அதே மாதிரி 22,700, 800 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா சினாரியோஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வாரத்துக்குள்ள மார்க்கெட்டிங் ஒரு 700 பாயிண்ட் மேல போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 22,500 இருந்து ஒரு 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குறையலாம், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகலாம். ஓகே, ஸோ குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா 21,700. இது எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் பிரைசஸ். இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம், அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது இது எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒன்று, ஒருவேளை 23,200 போச்சுன்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 23,000 வந்தா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 22,700 வந்தா ப்ராஃபிட் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா? எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு லாஸ்? 22,500 இருக்கும்போது ப்ராஃபிட் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் அல்லது லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் தெரியும், யாருக்கு ரைட்ஸ் இருக்கு, பையருக்கு ரைட்ஸ் இருக்கு, செல்லருக்கு ப்ராஃபிட். ஓகே, இப்போ நமக்கு கூடவே கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, மூணாவதா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஒரு கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கும்போது, கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டுக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் பிரீமியம், இதுதான் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் தி பிரேக் ஈவன் பாயிண்ட்.
ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிளஸ் ப்ரீமியம். ஸோ அப்போ 22,500 பிளஸ் 115 22,615 அப்படிங்கிறது நம்மளுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட். நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் 22,500, பிரீமியம் 115 ரூபாய். இப்போ ஒருவேளை மார்க்கெட் ஓகே ஃபர்ஸ்ட் சினாரியோ சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸோட பண்றேன். நம்ம ஹியூமனா பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மிஸ்டேக்கையும் சேர்த்தே பண்ணலாம். ஓகே அப்ப 22,500 இருக்கும்போது நம்ம என்ன செய்ய தோணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்ப நம்மளுடைய பொருளோட அடக்க விலை எவ்வளவு? 22,615 ரூபாய். அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம 115 ரூபாய் கொடுத்து உரிமையை வாங்கி வச்சிருக்கோம், அதோட ரைட்ஸை வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப 23,600 போச்சுன்னா யாருன்னாலும் சொல்லலாம் லாபம் தானே. ஏன்னா நான் 22,615 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டவர்கிட்ட வாங்குறேன், 23,600 ரூபாய்க்கு வித்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கறது இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நமக்கு தேவையானது ப்ராஃபிட்டா அல்லது லாஸா. எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் பையிங் பிரைஸ். ஒருவேளை வாங்கினா, ஏன்னா இப்ப ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நம்ம வாங்கலாம் வாங்காமலும் இருக்கலாம். அது வாங்குவோமா வாங்கலையாங்கிறத ரெண்டாவது யோசிச்சுக்கலாம். முதல்ல ஒருவேளை ஓகே நம்ம பாக்குறோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் அப்ப மார்க்கெட்ல அக்ரிமெண்ட் போட்ட பிரைஸ்க்கு வாங்கிடுவோம், அதான் 22,615 ரூபாய். அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல நம்ம விற்க போறோம் அப்படின்னா அசியூமிங் 23,200 மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட், இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் 585 ரூபாய். ஓகே இப்ப நான் அந்த C7 அப்படிங்கிற காலத்தை கான்ஸ்டன்ட், அதாவது என்ன சொன்னா அப்படியே நம்ம இதை வச்சுட்டோம். ஓகே அப்சல்யூட் வேரியபிளா வச்சாச்சு. ஸோ ரிலேட்டிவ் வேரியபிளா வைக்காம அப்சல்யூட் அந்த கான்ஸ்டன்டா அது அப்படியே இருக்கும், ரைட். ஸோ அதுதான் $17. அப்ப 23,100க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா 485 ரூபாய். 23,000க்கு வாங்கினா 385 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். 22,900 இருக்கும்போது இந்த கான்ட்ராக்டை நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா 285 ரூபாய். 22,800 இருக்கும்போது 185, 22,700 இருக்கும்போது 85, 22,600 இருக்கும்போது 15 ரூபாய் லாஸ். 15 ரூபாய் லாஸ். வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படிங்கிறது இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின். 22,500 வரும்போது நம்ம கட்டின 115 ரூபாயுமே லாஸ். 22,400 வரும்போது 215 ரூபாய் லாஸ் ஆனா கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டா அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் முதல்ல எடுத்த ஃபார்முலா ஜஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன். ஆனா என்னோட ஆப்ஷனோட அந்த கண்டிஷனை அந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அப்ப எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கும்போது இப்ப நான் ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். எனக்கு என்ன சேஞ்சஸ்? ஒன்னு ப்ராஃபிட் வந்தா இந்த ப்ராஃபிட் வரும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்ச லாஸ் எவ்வளவுதான் வரும்? இந்த பிரீமியம் மட்டும்தான் வரும். ஓகே ஸோ அப்போ இதை நான் எந்த ஃபார்முலால யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் திஸ் ப்ராஃபிட் அல்லது மை லாஸ் இஸ் கோயிங் டு பி ஒன்லி மினிமம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை, இந்த ஆப்ஷனோட கண்டிஷனை மேக்ஸ் ஃபார்முலா மூலமா நம்ம எக்ஸல்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஃபங்க்ஷன் மூலமா நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ எப்படி காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே சாரி ஓகே C6 இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இதெல்லா இடத்துலையும் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு எவ்வளவுதான் லாஸ்? அந்த ஏன்னா நம்ம லாஸுங்கிறத விட நம்ம பிரீமியத்தை கொடுத்ததோட விட்டுருவோம், எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், அந்த கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், ரைட். ஸோ 21,700 இருந்தாலும் நம்ம அதுக்கு அதே நமக்கு ஆப்ஷன் பையருக்கு எவ்வளவுதான்? 115 ரூபாய் தான் லாஸ். 22,100 இருந்தாலும் 115 ரூபாய் தான் லாஸ். 22,400 இருந்தாலும் 115 ரூபாய் தான் லாஸ். 23,200 போச்சுன்னா நமக்கு 585 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் தான் ப்ரீமியமா ட்ரேட் ஆகும். நம்ம 115 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இந்த 585 ரூபாய்க்கு. ஸோ ஆக்சுவலா ப்ரீமியம் என்ன ரேட் இருக்கும்? இதை விட 115 ரூபாய் அதிகமா இருக்கும். 23,200, 22,500, 23,200, 700 ரூபாய் பிரீமியம் இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரீமியத்துக்கு நம்ம செல் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா 585 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 22,700 இருந்ததுன்னா 85 ரூபாய் கிடைக்கும். இப்ப பாருங்களேன், 22,600 போனா கூட மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறினாலும் நமக்கு இந்த சூழ்நிலையில 15 ரூபாய் தான் லாஸ் ஆகுது கடைசி நாள் வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா. சோ எங்க மார்க்கெட் நமக்கு எப்ப ப்ராஃபிட் கிடைக்குது? 22,615க்கு மேல போனா மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதான் ஆப்ஷன் பே ஆஃபோட லாங் கால் பே ஆஃபோட கால்குலேஷன். இப்போ இதை கால்குலேட் பண்ணியாச்சு. அப்ப இது எப்படி நம்ம ஒரு கிராஃபா வரைகிறது அப்படின்னா, இப்ப இதோட கிராஃப் எப்படி இருக்கு? இந்த பிக்சோரியல் ஃபார்ம்ல பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா
இப்போ இந்த டேட்டா மட்டும் எடுத்திருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஓகே ஸ்பாட் பிரைஸ், ஒய் ஆக்சிஸ்ல ப்ராஃபிட். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு கிராஃப் வரையணும். இப்போ இந்த எக்ஸல்ல பொறுத்த மட்டுக்கும் இன்சர்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு நீங்க கிராஃப், நமக்கு என்ன கிராஃப் தேவையோ அந்த கிராஃபை எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கிராஃப் வேணும், பேசிக்கா ஒரு லைன் சார்ட் போதும். இதுதான் இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஸோ லாங் காலோட பே ஆஃப் சார்ட். இதுக்கு பேர் பே ஆஃப் சார்ட். நல்லா இப்போ பிக்சர்ல சொல்லலாம். ஓகே, நம்ம 22,500 இருக்கும்போது வாங்குறோம். ஓகே, 115 ரூபாய், 22,615 நம்மளுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். அடுத்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா எவ்ரி 100 rupees மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட். மார்க்கெட் எவ்வளவு கீழே இறங்கினாலும் நமக்கு லாஸ் எது மட்டும்தான், நம்ம ப்ரீமியம் மட்டும்தான் லாஸ். ஓகே, தியரட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது கரெக்ட். எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கை? இல்லை நிறைய பேர் நம்ம கம்மியான லாஸ் தானே வருது, நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு உள்ள வர்றோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட நிதி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும், நீங்க எவ்வளவு நிதி சுதந்திரமா இருக்கிறீங்கிறத பொறுத்தும் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் அல்லது பெயின்ஃபுல்லாக இல்லாமலும் இருக்கலாம். எப்படி? ஒருவேளை இப்ப நமக்கு இங்க லாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, தியரட்டிக்கலா சொல்லும் போது லிமிட்டட் லாஸ். நான் ப்ராக்டிக்கலா சொல்லும் போது ஒருவேளை நம்மகிட்ட இந்த 115 ரூபாய் தான் இருக்குது ஒரு ஷேருக்கு வாங்குறதுக்கு அளவு, அதே மாதிரி அமௌண்ட் இருந்ததுன்னா ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நம்ம முதலீடு பண்ண என்டையர் கேபிட்டல் இஸ் அ லாஸ். இப்போ ப்ராக்டிக்கலா பேசும்போது 100% ஓகே கேபிட்டல் இஸ் அட் ரிஸ்க். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு தயாரா இருக்கிற பட்சத்துல ஆப்ஷன்ல வாங்கி விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம உள்ள போகலாம். அப்படிங்கிறது நம்ம கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதுதான் ஆப்ஷன் லாங் காலோட பே ஆஃப் கால்குலேஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.